வணக்கம் மாப்பிள்ள. சென்னையிலேருந்து. இல்லை, நேற்று ஒரு மாநாடு, இல்லை ஒரு பொதுக்கூட்டம். மாநாடுன்னு சொன்னால் தப்பாயிரும். ஆனால் கூட்டம் வந்தது என்னமோ மாநாடு அளவுக்கு தான். ஆனால் அது ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லிக்கிறாங்க. சேர் போடலை, சாப்பாடு ஏற்பாடு பண்ணலை, தனித்தனியாக பெரிய ஸ்டேஜ் கட்டலை, ஒரு பஸ்ஸு மேலே நிற்க வச்சு தான் பேச வச்சாங்க கட்சியின் தலைவரை. அவரை சந்திக்க வந்த மக்களுக்கு மேலே ஒரு கூரைக்கொட்டாய் கூட கிடையாது. வெயில் 11லேருந்து 1 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 1:30-2 மணி வரைக்கும் அவங்க அதை கடந்து போகிறதுக்குள்ள ஒரு உச்சி வெயில், வேலை நாள், இப்போ வேலைக்கிழமை, ஒரு லீவ் நாள் கூட கிடையாது. சரியான அவங்களுக்கு போக்குவரத்து வசதி கூட அரசாங்கம் செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா நடக்கிறது யாரோட மீட்டிங்? அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கடந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வருவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் அங்கே வந்ததும் அதோட 10 மடங்கு, கிட்டத்தட்ட குறைச்சி சொன்னாலும் 50,000 பேருக்கு மேல. ஆனா அது பொதுக்கூட்டம்ங்க, மாநாடு இல்லை. தெரிஞ்சிருக்கும், நேற்று ஈரோட்டில் நடந்த தாவக தலைவர் விஜய் அவர்களின் பொதுக்கூட்டம் தான். திருப்பவும் சொல்றேன், பேருக்கு தான் அது பொதுக்கூட்டம், ஆனால் அது கிட்டத்தட்ட மாநாடு. இங்கெல்லாம் ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க, அதுக்கே பொதுக்கூட்டத்தை அளவுக்கு கூட கூட்டம் போக மாட்டேங்குது. ஸோ பேசிக்காக என்ன நடந்ததுன்னா, கரூருக்கு அப்புறம் தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு முதல் பெரிய கூட்டம்னு சொல்லலாம். எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் வரமாட்டாங்க, விஜய் ஒதுக்கிடுவாங்க, விஜய் ஒரு கொலைகாரன் அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. பட் ஆப்வியஸ்லி அது இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். அதனால மக்கள் நேற்று சாரசாரையா கூட்டமாக அவரை பார்த்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது மக்கள் வரதான் செய்வாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இவனுங்களுக்கு தான் கூட்டம் இருப்பாங்க. பட் அவர் என்ன பேசினார்? கரூருக்கு அப்புறம் அவரோட பேச்சில் ஒரு தெளிவு இருந்தது, ஒரு அக்ரெசிவ்னஸ் இருந்தது. பட் பாண்டிச்சேரின்னு வரும்போது அது ரொம்ப சட்டிலாக பேசினாரு. பட் நேத்து இதுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட பெரும் தலைவர்களான, பெரும் ஆளுமையான இரு பெரும் சக்திகள்னு சொல்லலாம், அவங்க பயன்படுத்தின, திமுகக்கு எதிராக அவங்க பயன்படுத்தின வார்த்தையை அவரும் பயன்படுத்தினார். அந்த வார்த்தை தான் ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அவர் மட்டும் சொல்லலைங்க, தமிழகமே இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மாற்று சக்தியா பார்த்த திமுகவை, மக்களுக்கு வாய்ப்பளித்த திமுகவை 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா அவர் பதவியேற்க வச்ச திமுகவுக்கு திமுக என்ன திருப்பி செஞ்சது மக்களுக்கு அப்படின்னா, துரோகம் தான் செஞ்சது. அந்த துரோகத்தின் வெளிப்பாடு தான் அந்த தேசக்தின்ற ஒரு விஷயம். அது சும்மா இல்லைங்க, இவங்க அப்படி கிடையாது. அதாவது மக்களை மாற்ற சக்தியா நினைச்சாலும் தீய சக்தி என்னைக்குமே தீய சக்தி தானே. அது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அந்த கட்சி அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான அடிப்படையான ஒரு உண்மைதான். எம்ஜிஆர் அவர்களே அப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, இப்போ விஜய் சாரும் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் மாற்று பேச்சுக்கு ஏன்னா ஏற்றமே கிடையாது. திமுக ஒரு தீய சக்தி தான். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ கூட்டம் அந்த கூட்டம் ஓட்டா மாறாது. எப்படி ஒரு வேலைக்கிழமை 11 மணிக்கு டு 2 மணி, உச்சி வெயில்ல, ஓப்பன் வெளியில, ஒரு சேர் கூட போடாம, ஒரு சாப்பாடு கூட ஏற்பாடு பண்ணல, எதுவுமே அந்த கட்சி பண்ணல. அவங்க ஒரு 2 மணி நேரம் தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவரை பார்க்கணும், அவர் பேச்சை கேட்கணும்னு அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த ஊருக்குள்ளேருந்து அவ்வளோ பேர் நடந்து பஸ்ஸில் அவங்க நேரத்தை செலவழித்து அந்த வெயிலெல்லாம் பொருட்படுத்தாம தலைவனோட முகத்தை பார்த்தா போதும், அவர் சொல்றதை கேட்டா போதும்னு நிற்கிற மக்களோட ஓட்டு மாறாதான். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு தீய சக்தியான உங்களுக்கடா ஓட்டு போடுவாங்க? கொஞ்சமா நியாயம் வேணாமா? விஜயில ஒரு பொருட்டே இல்லை. அப்புறம் ஏன் சார் நான் பேசுறது கேட்குறீங்க? நான் நம்ம கேட்போம்ல, அந்த அளவு நீ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்களா, ஏன்டா அந்த பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்ம பேசிட்டு போகலாம். அது அவர் அங்கேயே நின்று கேட்குறாரு. ஏன் நான் தான் ஒரு பொருட்டே இல்லை, எதுக்கு திருப்பி என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? எதுக்கு அப்படி பொருட்டே இல்லாத விஜய்க்கு ஒரு கூட்டம் நடத்த எதுக்கு 84 பதினேழு? ஏன் சில்லறைங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. அது நம்மளால அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது, எல்லாமே சில்லறைங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி அது சில்லறைங்க கூட்டம் பண்ணுறது அதுங்க பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் நேற்று என் தலைவன் பேசுனது உண்மையிலேயே அவர்கிட்ட இருந்த அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்குல்ல, அது பெரும் கோபம் வெளிப்பாடு. அதாவது ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதுக்கான அர்த்தத்தை நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவ்வளோ கோபம் இருந்தது அவரோட பேச்சில். அவர் மற்ற சொல்கிற மாதிரி அதெல்லாம் அரசியல் பேசல, பஞ்சு டைலாக் பேசுகிறாரையோ. இப்போ ஒட்டுமொத்த அரசியல் ஸ்டேஜே விஜயை பார்த்து தான் காப்பி பண்ணிருக்கீங்க. பஞ்சு டைலாக் பேசுகிறீங்க, ரீல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிடக்குறீங்க, உங்களை நீங்கள் ஹீரோ மாதிரி போர்ட்ரை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. என் தலைவன் பிறவிலே ஹீரோயா? அவர் வந்தாலே மாசியா? நீங்களாம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் தமாசியா? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்கள் பண்ணுறதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது சிரிப்பாங்க, என் தலைவன் கையை அசைச்சாலே ரசிப்பாங்க. அதுதான் என் தலைவன். நீங்க உங்களால நெருங்க கூட முடியாது அவர்கிட்ட. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்கு காசு துணை, ஆனா அவருக்கு இருக்கிறது மாசு, மக்களோட மாசு. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு அவரை பார்த்து நீங்க கைகொட்டி சிரிக்கலாம், அவரை பார்த்து ட்ரோல் பண்ணலாம், அவரை கிக்கி பிக்கி பண்ணலாம், அவரோட தொண்டர்களை தற்கொலைன்னு சொல்லலாம், வாட் எவர்.
2026 நாங்கள் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகமே உங்களை பார்த்து சொல்லும். அந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படலை, சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி 2026 மக்களோட தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவீங்கள, அந்த மகேசனே வந்து தீர்ப்பு எழுதுவான். 2026 என் தலைவனை முதல்வர் பதவியில் உட்கார வைப்பாங்க. இதே மக்கள் 30 வருஷமா அவரோட படங்களை பார்த்து இன்னைக்கு எப்படி கரியரின் உச்சம், அந்த உச்சத்தில் உட்கார வச்ச அதே மக்கள் தமிழகத்தின் உச்சமான முதல்வர் பதவியிலும் அவர் உட்கார வைப்பாங்க. அப்போ நீங்க இன்னும் கதறுவீங்க. ஆனா இது இன்னும் முடியல, இது ஈரோடோட முடிய போறது இல்லை. இனி சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர் இப்படி டிராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஏன்னா பிரச்சாரம் பண்ணி ஆகணுமே. அப்பெல்லாம் நீங்க ஒன்றும் நிபந்தனைகள்லாம் கொண்டு வந்து போட முடியாது. அப்போ பொதுவான நிபந்தனைகள் ஆச்சு. இதுக்கே இந்த கதறீங்க. 10 நிமிஷம், அரை மணி நேரம் டைம் கொடுத்ததுக்கே அடுத்த கூட்டம் போடுற வரைக்கும் கதறிட்டு இருக்கீங்க. ஆப்வியஸ்லி இதுவும் நடக்கும், இதுவும் மாறும். இது எல்லாமே அவர் ஒன்றிணைச்சு பிரச்சாரத்தப்ப பேசுறதெல்லாம் பீரங்கி மாதிரி தான் வச்சு ஸ்ட்ரிக்டாக பொழப்பாரு. அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உட்காந்து கதறுங்க. எல்லாத்துக்கான பலனை 2026 அனுபவிப்பீங்க. ஸோ எனக்கு என் தலைவனோட அந்த மாநாடு, பாருங்க மாநாடுனே வருது, பொதுக்கூட்டம் வந்து ஒரு பிக்கஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். மக்கள் அவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, அவரை எவ்வளோ நம்புறாங்கன்றத களத்தில் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அது இன்னுமே பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு சின்ன சந்தேகம் கூட வேண்டாம், 2026 தமிழக முதல்வர் தாவேகாவின் தலைவர் என் தலைவர் விஜய் தான்.